ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 விதமான பச்சடி பார்க்க போகிறோம். ஒன்று நார்த்தங்காய் பச்சடி, இன்னொன்று தயிர் பச்சடி. 2 பச்சடியுமே சவுத் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த பச்சடி இல்லாத கல்யாண வீடே இல்லைன்னு சொல்லலாம். நார்த்தங்காய் பொதுவாகவே மெடிசினல் வேல்யூ உள்ளது. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு துண்டு நார்த்தங்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது நம்ம சாப்பிட்டது எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடும். இந்த நார்த்தங்காய் பச்சடியில் எல்லா விதமான சுவையும் அடங்கி இருக்குது. கேரளா ஓணம் சத்யாவில் இந்த பச்சடிக்கு தனி இடமே உண்டு. இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாணலி அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பச்சடி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 20 நம்பர் அளவுக்கு அதை பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நார்த்தங்காய் பொதுவாக நெஞ்சு எரிச்சல், பித்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நான் இப்போ 2 மீடியம் சைஸு நார்த்தங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல விதையெல்லாம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காயில் விதையெல்லாம் இருக்கும், அது வேண்டாம், அதை தனியாக எடுத்துருங்க. அதை கட் பண்ணும்போது நிறைய ஜூஸ் இருக்கும், அதையும் இதில் விட்டுக்கோங்க. ஒரு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடுங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி அந்த புளி கரைசல் இதில் விட்டுக்கோங்க. அந்த புளி கரைசல்லையே இந்த நார்த்தங்காய் வேகணும். நார்த்தங்காய் மேல் தோல் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதாவது நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ஆல்ரெடி நார்த்தங்காய் ஒரு கடுப்பான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது கூட புளி கரைசல் விட்டுருக்குறோம், அது கூட மிளகா பொடி சேர்த்துருக்குறோம், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது. இந்த நேரத்தில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உத்தேசமாக ஒரு 300 கிராம் அளவுக்கு இதுக்கு வெல்லம் தேவைப்படுங்க. இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வெல்லம் கரையிற மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டே வைங்க. இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த நார்த்தங்காய் பச்சடியோட நிறமை எப்படி மாறி இருக்குது பாருங்கள். 2வது எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த டெக்ஸ்சரே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நார்த்தங்காய் வந்து இப்போ நம்ம செய்கிறத விட நாள் ஆக ஆக தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்த்தங்காய் பச்சடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரை கெடாமல் இருக்கும். இந்த பச்சடியை வெறும் சாதத்துக்கூடையே நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பச்சடி. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தயிர் பச்சடி. நல்ல உருண்டை வெள்ளரிக்காய், குழம்புக்கு போடுற வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல இதை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு நம்ம வேக வச்சிருவோம் ஒரு 10 நிமிஷம். நல்லா வெந்ததும் வெள்ளரிக்காவை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் துருவின தேங்காய், 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த விழுதை இந்த ஆற வச்சுருக்க வெள்ளரிக்காயில் சேர்த்துக்கோங்க. அந்த விழுதை வெள்ளரிக்காயோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த விழுதோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் எப்போவுமே ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க.
இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகா எண்ணெயில் நல்லா செவந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் அந்த தயிர் கலவையில் சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா தயிர் சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.